Allahu 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 Allah Allahu Allahu Allah. السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ألقها يا موسى فألقاها فإذا هي حية تسعى صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தின் 14வது நாள் இது. இன்றைக்கு நம் சிந்தனைக்கு அல்லாஹ் படைத்த ஒரு உயிரினம், திருக்குரானில் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு உயிரினம் பாம்பு. பாம்பை பற்றி என்னென்ன ஹதீஸுகள் வந்திருக்கின்றன, குர்ஆனில் எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பாம்பை குறிப்பிடுகின்றான், அது மட்டுமல்லாமல் பாம்பு எப்படிப்பட்ட விலங்கு, அதனுடைய தனித்தன்மைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே இந்த பயானுடைய தொடரில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாம்பிற்கும் மனிதர்களுக்கும் ஆகவே ஆகாது. பாம்பு, மனிதன் இரண்டும் எப்படி என்று சொன்னால் எலியும் பூனையும் போன்றவர்கள். எப்படி எலியை கண்டால் பூனை துரத்தி துரத்தி அதை பிடித்து தின்குமோ, அதே போன்றுதான் மனிதனுக்கும் பாம்புக்கும் ஒரு ஒத்து என்பதே வராது, ஒரு பொருத்தம் என்பதே வராது. இந்த விரோதம் இன்று நேற்று அல்ல. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் எப்பொழுது இந்த பூமியில் இறங்கினார்களோ அதிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த விரோதத்தை இங்கே வைத்திருக்கின்றான். இங்கே ஒரு விஷயம் என்னவென்றால், ஏன் இந்த விரோதம் என்பது ஏற்பட்டது என்று சொன்னால், இப்லீஸ் சொர்க்கத்திற்குள் நுழைந்து ஆதமையும் ஹவ்வாவையும் வழிகெடுத்தது இந்த பாம்பின் மூலியமாகத்தான். பாம்பை பொறுத்த வரைக்கும் அது முதலாக அதை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருந்தான் என்று சொன்னால், அதற்கு கால்கள் எல்லாம் இருக்கும். நாம் தற்பொழுது வயிற்றால் நகரக்கூடிய பாம்பை தான் பார்க்கின்றோம். ஆனால் பாம்புகளுக்கு கால்கள் என்பது இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய பற்களில் விஷங்கள் என்பது இருக்காது. எப்பொழுது இப்லீஸ், இந்த ஷைத்தான் பாம்பின் வாவிற்குள்ளாக நுழைந்து சொர்க்கத்திற்குள் சென்று ஆதமையும் ஹவ்வாயும் வழிகெடுத்தானோ, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 10 விதமான தண்டனைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 10 விதமான தண்டனைகளை கொடுக்கின்றான். இப்லீஸிற்கும் அல்லாஹு தஆலா தண்டனைகளை கொடுக்கின்றான். அதே போன்று பாம்பிற்கும் அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுக்கின்றான். அதுதான், பாம்புகளுக்கு கால்கள் என்பது இருக்காது. அப்பொழுது பிடுங்கப்பட்ட கால்கள் தற்பொழுது வரைக்கும், ஏன் கியாமத்து வரைக்கும் பாம்புகளுக்கு கால் என்பது இருக்காது. அது வயிற்றால் தான் நகரும். இன்னும் சொல்ல போனால் பாம்பிற்கு அசலில் விஷம் என்பது கிடையாது. எப்பொழுது அல்லாஹு தஆலா விஷத்தை வைத்தான் என்று சொன்னால், எப்பொழுது இப்லீஸ் அந்த பாம்பின் வாயிற்குள்ளாக புகுந்து அதற்குள்ளாக சொர்க்கத்திற்கு சென்றானோ அதிலிருந்து தான் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், பாம்பினுடைய பற்களில் விஷத்தை வைத்தான் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், குர்ஆனில் வருகிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் கொண்ட நிலையில் நீங்கள் பூமியிற்கு நீங்கள் இறங்குங்கள். குல் நஹ்பிது பஅதுக்கும் லிபஅலின் அதுவுன், நீங்கள் ஒவ்வொருவரும்
நீங்கள் விரோதம் கொண்டனே என்ன செய்யுங்க, பூமியில் இறங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆகையால் இந்த விரோதம் என்பது ஷைத்தானிற்கும் பாம்பிற்கும் ஆகாது, ஷைத்தானிற்கும் மனிதர்களுக்கும் ஆகாது, அதே போன்று பாம்பிற்கும் மனிதர்களுக்கும் ஆகாது என்று சொல்லி இங்கே அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த விரோதம் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிலிருந்து இதுவரைக்கும் ஏன் கியாமத் வரைக்கும் இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒரு தடவை ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை எல்லாம் கட்டிவிட்டு விட்டார்கள். அதுல ஒவ்வொரு ஜோடி உயிரினங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி ஏற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆனதென்றால், பாம்பை ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்ற பார்க்கின்றார்கள். பாம்பை பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டாங்க, பாம்பு இது மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியது, இந்த பாம்பை நாம் எதற்கு ஏற்ற வேண்டும் என்றும் சொல்லி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, பாம்பை கப்பலில் ஏற்றவில்லை. பாம்பை கப்பலில் ஏற்றாமல் என்ன செய்தார்கள், அதை கீழே இறக்கி விட்டார்கள். அப்பதான் பாம்பு சொல்லுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுது பாம்பு, நூஹே என்ன நீங்க கப்பல்ல ஏத்துங்க, நான் ஒரு ஓரமா என்ன செய்யறேன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ மனிதர்களுக்கு தீங்கை தருகின்றாய், தீங்கு தரக்கூடிய விலங்கு, தீங்கு தரக்கூடிய பிராணியாகிய உன்னை நான் எப்படி கப்பலில் ஏற்றுவது என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அதற்கு அந்த பாம்பு பதில் சொன்னதாம். வரலாற்றில் எழுதுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி சொல்கிறது, நூஹே, அல்லாஹ்வின் நபியே, உங்களுடைய பெயரை சொல்லி யாராவது என்னிடத்தில் முறையிட்டால் நான் அவர்களை விட்டு விடுவேன், நான் அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பாம்பு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வாக்கு கொடுக்கின்றது. இதனால் தான் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹதீஸில் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள், பாம்பை கண்டால் கண்டவுடனே அடிக்கக்கூடாது, மாறாக அதை பார்த்தோன்னே என்ன செய்யணும்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உனக்கு கொடுத்த வாக்கு, நீ கொடுத்த வாக்கு உண்மையாக இருந்தால் எங்களை விட்டுவிடு என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அப்படியும் மீறி நம்மை தாக்குவதாக, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் தருவதாக இருந்தால் அப்பொழுதுதான் அடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் காண முடியும். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது பாம்பு. இந்த பாம்பு தீனுக்காக வேண்டி ஒரு மகத்தான ஒரு சேவை செய்திருக்கின்றது. அதுதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தடியின் மூலியமாக இந்த தீனிற்கு மகத்தான ஒரு சேவை செய்திருக்கின்றது. என்ன சேவை? அல்லாஹு தாலா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூர் சீனா மலைக்கு வர சொல்லுவான். வந்து அவர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள். சூரத்து தாஹாவில் இதை பற்றி அல்லாஹு தாலா விவரமாக குறிப்பிடுகின்றான். கேட்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், மூசாவே, ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே, ஓ வலது கையில ஒரு பொருள் வச்சிருக்கீங்களே அது என்ன அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்பான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், காலஹி ஆசாய், இது என்னுடைய கைத்தடி என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் என்ன கேட்டான், இது கைத்தடியா, அதாவது என்னன்னு கேட்டான், இது கைத்தடின்னு தான் பதில் சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் சொன்னால் அதனுடைய பலன்களை விவரிக்கின்றார்கள். இது கைத்தடி, இந்த கைத்தடி வச்சு என்ன செய்வேன், நான் ஆடுகளை மேய்ப்பேன், கிளைகள் எல்லாம் என்ன செய்வேன், நான் கொஞ்சம் உடைச்சு என்ன செய்வேன் ஆடுகளுக்கு தருவேன், இதன் மேல நான் என்ன செய்வேன், சாஞ்சி கொஞ்சம் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த கைத்தடியை பற்றி விவரித்து சிலாகித்து சொல்கின்றார்கள். அதாவது இந்த கைத்தடியின் மூலியமா இவ்வளவு பயன்கள் எல்லாம் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலாவிடம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா சொல்கின்றான், மூசாவே, உங்கள் தடியை நீங்கள் கீழே போடுங்கள், உங்க தடி என்ன செய்யுங்க, கீழே போடுங்க அப்படின்னு போட்டவுடன் அந்த தடி என்ன ஆடுது என்றால் அது ஓடக்கூடிய பாம்பாக, மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறியது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். இப்ப பார்த்தோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க பயந்துட்டாங்க. ஆஹா, நம்ம கையில உள்ள தடியா இருந்தது எப்படி கீழே போட்டோன்னே பாம்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா சொல்கிறான், லா தஹஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, அந்த பாம்பினுடைய தலையை நீங்கள் புடியுங்கள், அது என்ன ஆயிடும், மறுபடியும் தடியாக மாறிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டு பயப்படாமல் அதனுடைய தலையை பிடித்தார்கள். பாம்பின் தலையை பிடித்தவுடன் மறுபடியும் தடியாக மாறியது என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக
இந்த அளவிற்கு பாம்பிற்கும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை வரலாற்றிற்கும் ஒரு நிறைய தொடர்பு என்பது இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் சூனியக்காரர்களே இஸ்லாத்திற்கு வந்தது இந்த பாம்பின் மூலியமாகத்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன்னா ஃபிரௌன் என்ன செய்வான்டா, ஊர்ல உள்ள எல்லா சூனியக்காரனும் ஒன்று கூட்டுவான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னண்டா, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஃபிரௌன் இடத்தில் அல்லாஹை பற்றி சொல்வதற்காக வேண்டி சொல்வார்கள். அல்லாஹ் என்பவன் யார் என்று சொல்லி அவனிடத்தில் தாவத் கொடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக வேண்டி செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது ஃபிரௌன் கேட்பான், நீ அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம் என்று கேட்கும் பொழுதுதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, கைத்திரை கீழே போடுவாங்க. அது பாம்பாக மாறி அது அங்கே ஃபிரௌனுடைய அரண்மனையை சுற்றி கொண்டிருக்கும். ஃபிரௌன்லாம் எந்த அளவுக்குன்னா பயந்து அவன் அரியானை மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கிட்டான், அப்படியே பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி உட்காந்துக்கிட்டான். அப்போ அந்த அளவிற்கு பயம் ஏற்பட்டு ஃபிரௌன் என்ன செஞ்சான்னா, மூசாவே அந்த பாம்பை எப்படியாச்சும் பிடிங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாம்பை பிடிக்கின்றார்கள். மறுபடியும் கைத்தடியாக மாறுகிறது. அப்ப இதை வச்சு ஃபிரௌன் என்ன சொன்னான் என்று சொன்னால், இவர் ஒரு மிகப்பெரிய சூனியக்காரராக இருப்பார் போல. உன் சூனியெல்லாம் என்ன, இதெல்லாம் அற்புதம் கிடையாது. நான் என்ன செய்யறேன், இந்த ஊர்ல உள்ள அனைத்து சூனியக்காரர்களையும் நான் ஒன்று கூட்டுகிறேன். ஒன்று கூட்டி என்ன செய்யலாம், ஒரு போட்டியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு போட்டி வைக்கப்படுகின்றது. ஊரில் உள்ள அனைத்து சூனியக்காரர்களும் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். ஒன்று கூட்டப்பட்டவனே ஃபிரௌன் சொல்கின்றான், நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் செய்யறேன், உங்களுக்கு மகத்தான கூலிகள் என்பது இருக்கின்றது என்று சொல்லி ஃபிரௌன் சொல்ல, சூனியக்காரன்லாம் சொல்றாங்க, ஃபிரௌனின் மீது ஆணையாக நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா ஃபிரௌன் இறைவன் அந்தஸ்தில் எல்லோரும் வைத்திருந்தார்கள், அவன்தான் கடவுள் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால் சொன்னார்கள், ஃபிரௌனின் மீது ஆணையாக நாங்கள் ஜெயிப்போம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு பொருட்கள் கூலிகள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லி சூனியக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் சூனியக்காரங்கள்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஊர் மக்கள் அனைவரும் கூடி இருக்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இருக்கின்றார்கள். இப்போ சூனியக்காரங்க கேட்குறாங்க, என்ன போட்டியை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்கு மா அன்தும் முல்கூன், முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தடிகளை கீழே போடுங்கள். அதாவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தடிதான். தடியை அப்படி கீழே போட்டாங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, குர்ஆனில் வருகின்றது, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது பாம்பை போன்று நெளிந்தது. அதாவது யுகைருலஹும், அதாவது பார்ப்பவர்களுக்கு அது பாம்பை போன்று காட்சியளித்தது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஏன்னா சூனியம் அது நமது கண்களை ஏமாற்றும். மேஜிக்லாம் செய்யறாங்களா இல்லையா, மேஜிக் என்பதும் ஒரு சூனியம் தான், அது ஒரு கண்கட்டி வித்தை தான் அது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது மக்களுக்கு பாம்பை போன்று தெளிந்தது, அது நெளிந்து வளைந்து கொண்டிருந்தது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இந்த காட்சிகளை பார்க்கறாங்க. பார்த்தோன்னே அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வருகின்றது. வஹி வந்தவுடன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்கி அசாக், மூசாவே உமது கைத்தறை என்ன செய்யுங்க, கீழே போடுங்க அப்படின்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் தடியை கீழே போடுகின்றார்கள். அது மிகப்பெரிய பாம்பாக ஆகி நேரம் என்ன பண்ணிச்சுன்னா, சூனியக்காரர்களுடைய அனைத்து பாம்புகளையும் விழுங்கிவிட்டது. எல்லா பாம்பும் விழுங்கிருச்சு. எல்லாரும் தெரிச்சு ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. அந்த பெரிய பாம்பு பார்த்தேன்னா, சூனியக்காரர்கள் இடத்தில் இருந்தது பாம்பு இல்லை, அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அது உண்மையான பாம்பாக இருந்தது. ஆனால் சூனியக்காரரிடத்தில் இருப்பது பாம்பு என்பது இல்லை. இதை பார்த்து உணர்ந்த சூனியக்காரர்கள், அப்போ இவர் வந்தவர், அதாவது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாலேயே அல்லாஹ்வின் இறை தூதர் தான். ஏனால் சூனியம் என்பது ஒரு அளவிற்குத்தான் செய்ய முடியும், இது சூனியம் என்பது கிடையாது. உலகில் எந்த மனிதரும் எவ்வளவு பெரிய சூனியக்காரராக இருந்தாலும் இதை போன்று யாரும் செய்ய முடியாது. ஆக இது இறைவன் புறத்திலிருந்து கொடுத்த ஒரு அற்புதம் என்று சொல்லி
அனைவரும் என்ன செய்தார்கள், சஜிதாவில் விழுந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் கூட திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக பாம்பு செய்த மார்க்க சேவைகளில் ஒரு சேவை இதுதான். என்ன, சூனியக்காரருடைய அனைத்து பாம்புகளையும் விழுங்கி அந்த அனைத்து சூனியக்காரர்களுக்கும் ஹிதாயத்தை காட்டியது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக பாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். பாம்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஹயாத்துல் ஹைவானில் இங்கே எழுதுகின்றார்கள். அதாவது பாம்பை பொறுத்த வரைக்கும் அது பூமியில் தான் வாழும். பூமியில, அதாவது தரையில வாழும். ஒரு சில பாம்புகள் தண்ணீரில் வாழக்கூடிய பாம்புகளும் இருக்கின்றது. இந்த பாம்புகளை பொறுத்த வரைக்கும் அது வயிற்றால் நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஏன்னா அதற்கு கால்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அது மாறு செய்ததன் காரணமாக, இப்லீஸுக்கு உதவி செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா கால்களை பிடுங்கி விட்டான். பாம்புகளை பொறுத்த வரைக்கும் என்னவென்றால், அதற்கு, அதாவது அது இனச்சேர்க்கை செய்ய வேண்டும் என்றால் அது பிரபலமாக அறியப்படவில்லை. இருந்தாலும் ஜூவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். அதாவது பாம்பு, ஆண் பாம்பும் பெண் பாம்பும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளும். இப்படி பிணைவதின் மூலியமாக அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். இதுதான் அது சேர்க்கை கொண்டான ஒரு அடையாளம் என்பதாக இங்கு எடுத்து எழுதுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பாம்பினுடைய தன்மைகளில் ஒரு தன்மை என்னவென்றால், அது ஏதாவது எலும்பு சார்ந்த வஸ்துக்களை விழுங்கி விட்டது என்று சொன்னால், எலும்பு சார்ந்த ஏதாச்சும் ஒரு வஸ்தை விழுங்கிருச்சுண்டா தோல் எல்லாம் அதுக்கு ஜீரணமாயிடும். தோல் சதையெல்லாம் ஜீரணமாக, எலும்பு மட்டும் ஜீரணம் ஆகாது. எப்படி ஜீரணமாக்குண்டா, நேராக ஒரு மரத்தின் பக்கம் போய் மரத்தை என்ன செய்ய அப்படியே சுத்தும். சுத்துல உடம்பு டைட் ஆகும். டைட் ஆகிறத அந்த எலும்பு உடைந்து அப்புறம் அது என்ன செய்யும், டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹைவானில் இங்கே எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாம்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது காற்றை நம்பியே வாழும். அதற்கு உணவே கிடைக்கல. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், பாம்பு செத்த பிராணிகளை சாப்பிடாது. இறந்து போன, ஏற்கனவே செத்து போன பிராணிகளை சாப்பிடாது. உயிரோடு இருக்கக்கூடிய பிராணிகளை தான் குறிவைத்து உயிரோடு இருப்பவர்களை தான் சாப்பிடும். செத்து போன, இறந்து போன பிராணிகளை சாப்பிடாது. ஒருவேளை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னானா அது காற்றை நம்பியே வாழும். சுவாசித்து சுவாசித்து அந்த காற்றை நம்பியே வாழும். பல வருடங்கள் சாப்பிடாமல் இருக்கும். ஒரு கட்டத்தில் இதற்கு தண்ணீர் தாகம் ஒருவேளை ஏற்பட்டால், சீக்கிரமா பாம்புக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாது. அப்படி ஒருவேளை தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் தண்ணீரை எந்த அளவிற்கு குடிக்கும் என்று சொன்னால், போதையாகின்ற அளவிற்கு தண்ணீரை குடித்துடுவான். அதாவது நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டு குடிச்சு அதற்கு ஒரு போதை என்பது ஏற்பட்டுவிடும். அந்த போதையை அதற்கு மரணத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹைவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாம்பு 1000 வருடங்கள் வாழும். 1000 வருடம் வரைக்கும் அல்லாஹு தாலா அதற்கு வயதை கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் அதனுடைய தோல் உரிந்து கொண்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம மனிதர்களுக்கு எப்படி தோல் உறிஞ்சி வருதோ, அதே போன்று பாம்புக்கு பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. தோல் அப்படியே என்ன செய்யும், வருஷம் தோல் உரிந்து கொண்டே இருக்கும். புதிதாக தோள்களை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரே நேரத்தில் பாம்பு 30 முட்டைகளை இடும். 30 முட்டைகளை இட்டு என்ன பிரயோஜனம்? இங்க என்னண்டா 30 முட்டைகள் என்ன ஆகும்னு சொன்னானா, அதிகமான முட்டைகள் நாசமாயிடும். ஏன் நாசமாயிடும்? எறும்புகள் என்ன செய்யும், அந்த முட்டைகளில் சூழ்ந்து அந்த முட்டைகளை தின்றுவிடும். அந்த முட்டைகள் அனைத்தும் நாசமாக ஆகிவிடும். ஏதோ 1-2 முட்டைகளில் தான் அந்த பாம்பு குட்டி என்பது வெளிப்படும் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹைவான் கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். சரி, பாம்புகளை பற்றி ஹதீஸில் என்னென்ன செய்திகள் வந்திருக்கின்றது, பாம்புகள் சம்பந்தமாக என்னென்ன செய்திகள் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்பை முன்னுதாரணமாக வைத்து தீனிற்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கின்றார்கள். என்ன உதாரணம்?
ஹதீஸில் வருகின்றது, புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல் ஈமான லபாஸிருன் இலல் மதீனதி கமா கமா தாசிருல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. அதாவது ஒரு பாம்பு எப்படி தன் புற்றிலிருந்து வெளியே கிளம்பி என்ன செய்யுது, ஊரெல்லாம் சுத்துது, ஊரெல்லாம் சுற்றி முடித்த பின்னால் எப்படி கடைசியாக அதன் புற்றுக்கே வந்து சேருகின்றதோ அதே போன்றுதான் இந்த தீனுல் இஸ்லாமும் உலகம் முழுவதும் பரவும். உலகம் முழுவதும் பரவி என்ன செய்யும், எல்லாத்துக்கும் இஸ்லாம் போய் சேரும். இஸ்லாம் போய் சேர்ந்த பின்னால் என்ன சொன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை விட்டு எல்லோரும் சென்று கொண்டே இருப்பார்கள். கடைசியாக ஈமான் எங்க இருக்கும் என்று பார்த்தால், இஸ்லாம் எங்க இருக்கும் என்று பார்த்தால் மதீனாவில் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, பாம்புகளை நாம் கொலை செய்யலாமா என்று சொன்னால், ஆம், பாம்புகளை நாம் கொலை செய்ய வேண்டும். 5 விதமான பிராணிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவாசிக், அதாவது அதை ஹில்லிலோ அல்லது ஹரமிலோ, அதாவது ஹரமுக்கு வெளியாகவோ அல்லது மஸ்ஜிதுல் ஹராமா இது சுற்றுள்ள பகுதியில் இருந்தால் அதை நீங்கள் கண்டானிகள் கொன்று விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு உயிரினம் தான் பாம்பு. அது மட்டுமல்ல, பாம்புகளை பொறுத்த வரைக்கும் இங்கே அல்லாஹு தஆலா எப்படி கொலை செய்ய வேண்டும், அதாவது கொலை செய்தால் அதற்குண்டான நன்மை என்ன என்பதை பற்றி ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஹஸரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலைப்பாகையை பிடித்து இப்படி என்ன செஞ்சாங்க, பின் வழியா இழுத்தாங்க. இந்த தலைப்பாக போட்டிருக்கோமா இல்லையா, அப்படி வச்சு என்ன செய்ய, பின் வழியா அப்படி இழுத்தாங்க. இழுத்து என்னிடத்தில் இப்படி சொல்கின்றார்கள், யா இம்ரான், இன்னல்லாஹ யுஹிப்புல் இன்ஃபாக வ யுப்கிலுல் இக்தார். இம்ரானே, அல்லாஹு தஆலா செலவு செய்வதை விரும்புகின்றான், கஞ்சத்தனம் செய்வதை அல்லாஹு தஆலா வெறுக்குகின்றான். அது மட்டுமல்ல, நீ எல்லோரிடத்திலும் லேசாக நடந்து கொள், யாரிடத்திலும் நீ கடினத்தை நீ காட்டி விடாதே என்று தொடர்ந்து அந்த ஹதீஸுடைய வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு கூலியை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், வ யுஹிப்பு ஷுஜாஅத வலவ் அலா கத்லில் ஹய்யா, அதாவது அல்லாஹு தஆலா வீரத்தை விரும்புகிறான். எந்த அளவிற்கு வீரத்தை விரும்புகிறான் என்று சொன்னால், அது நீங்க பாம்பை கொலை செய்தாலும் சரி, அந்த பாம்பை கொலை செய்வதற்கு நாம் ஒரு சில முயற்சிகள் எடுப்போம் அல்லவா, அந்த முயற்சிகளையும் கூட அந்த வீரத்தையும் கூட அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் வீட்டுல பாம்பு இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொன்னா அந்த பாம்பை கொலை செய்யக்கூடாது என்றும் கூட ஹதீஸ் வந்திருக்குது. அதாவது அதுக்கு டைம் என்ன, 3 நாட்கள் வரைக்கும் கொலை செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த பாம்பு ஜின்களாகவும் இருக்கலாம். ஜின்களா இருந்தானா நம்மள பழிவாங்கிறதுக்குன்னு தேடி வரும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், மாற்று மதத்தவருடைய சொல்லுவாங்க, பாம்பு அடிச்சானா அது படம் பிடிச்சி வச்சுக்கும், நம்மள என்ன செய்யும், பின்னாடி வந்து பழி வாங்கும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அது பாம்பு பழி வாங்காது. ஜின் உருவத்தில் பெரும்பாலும் பாம்பு, அதாவது பாம்பு உருவத்தில் பெரும்பாலும் ஜின்கள் இருக்கும். அந்த ஜின்கள் தான் என்ன செய்யும் என்று சொன்னால், நமது இனத்துல ஒருத்தவர் என்ன செஞ்சிட்டான் இவன், இந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான், காலி பண்ணிட்டான், அதனால் இவனை நாம் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி பழி வாங்குவதற்காக ஜின்கள் தான் காத்து கொண்டிருக்குமே தவிர பாம்பு என்பது காத்து கொண்டிருக்காது. ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னபில் மதீனத்தி ஜின்னன் கத் அஸ்லமு. ஒரு ஜின்னு மதீனாவில் இருந்துச்சான். அந்த மதீனாவில் இருந்த ஜின்னு முஸ்லிமான ஜின்னு. அதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்கள் விட்டுருங்க, அது என்ன செய்யாதீங்க, எதுவும் நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், அதற்கு நீங்கள் எந்த விதமான நோய்வினையும் தந்து விடாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இங்கே பாம்புகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தால் 3 நாட்கள் வரைக்கும் விட்டுவிட வேண்டும். காரணம், அது ஜின்களாகவும் இருக்கலாம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால். இன்னும் சொல்ல போனா அது ஜின்னா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்று சொன்னால், உண்மையான பாம்பாக இருந்தால் பாம்பினுடைய தன்மைகள் அதற்கு இருக்கும். ஒரு மாதிரி நெளிஞ்சி வளைஞ்சி நாக்கு அப்படியே நீட்டுறது போறதுன்னு சொல்லி தன்மைகள் இருக்கும். ஆனா இது ஜின்னாக இருந்தால் பாம்பினுடைய தன்மையே இருக்காது, முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாம்பாக இருக்கும். இன்னும் கிதாபில் எழுதுகின்றார்கள்,
வெள்ளை பாம்பா இருந்தா வெள்ளைப்பாம்பு ஜின்னா கூட இருக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க. ஆக இப்படி ஜின்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு நாம் இங்கே பார்க்கின்றோம். சரி, பாம்பினுடைய விஷம் இருக்கின்றதே அது முற்றிலும் ஆபத்தானது. மனிதர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷங்கள் என்பது இருக்கின்றது. இருந்தாலும் அந்த பாம்பினுடைய விஷத்தை வைத்துதான் தற்பொழுது மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள். ஒரு தடவை ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு அடிமை பெண் என்ன செய்யறா, அவங்களுக்கு பாம்பு விஷத்தை கொடுக்குறா. பாம்பு விஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா, சாப்பாட்டில் கடந்து கொடுக்குறா. ஆனா என்ன செய்யல, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்து போகல. கொடுத்துக்கிட்டே இருக்கா. வெறுப்பாய் அந்த பொம்பளை இப்படி கேட்குறா, மின் ஐய ஜின்சின் அந்த, ஏப்பா நீ எந்த இனத்தை சேர்ந்தவன், எவ்வளோ வருஷம் கொடுத்தா நீ என்ன சாக மாட்டேங்கிற, நான் உனக்கு எவ்வளோ நாளாக விஷம் கொடுக்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த விஷம் வைத்த அந்த தினத்தை குறிப்பிடுகிறாள். நான் 40 நாள் நான் விஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். 40 நாளாக பாம்பு விஷம் கலக்கப்பட்ட ஒரு உணவை கொடுக்குறேன். நீ எந்த இனத்தை சார்ந்தவன், எப்படியா நீ செத்தே போய் தொலை மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெண் என்ன செய்யறா, ஒரு அடிமை பெண் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வெளிப்படையாக கேட்கிறா. ஏன்னா அவளுக்கு வெறுப்பு. 1 நாள் 2 நாள்னா சரி பரவாயில்ல, 40 நாள் ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு செத்து போகாம கிடக்கிறார், அதுவும் பாம்போதை விஷத்தை சாப்பிட்டு செத்து போகாம இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏமா நான் உன்ன மாதிரி மனுஷன்தான், இருந்தாலும் நான் ஒரு சில கலிமாக்களை ஓதுகின்றேன், அது எனக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது. உனக்கு தெரியாதா, அல்லாஹ்வை திக்ரு செய்பவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் எதுவும் செய்யாது. என்னென்ன கலிமா ஓதுவேன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த கலிமாக்கள்லாம் ஓதுவேன். என்ன கலிமா? பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் அப்படின்னு இந்த கலிமாக்களை நான் ஓதிக்கொண்டே டெய்லி நான் ஓதிக்கிட்டே வருவேன். அதனால் இந்த விஷயம் என்ன செய்யவில்லை, எனக்கு எந்த விதமான தீங்கும் கொடுக்கவில்லை என்பதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னோனே அபூ தர்தா சொன்னாங்க, சரிம்மா இனிமே நீ என்கிட்ட வேலை செஞ்சு என்ன பலன், நான் என்ன செய்யறேன், உன்னை உரிமை விட்டுறேன். அன்தி ஹுர்ருன் ஹந்தி ஹுர்ரத்துன், நீ விடுதலையாக்கோ, உன்னை நான் சுதந்திரமான பெண்ணா விட்டுறேன்னு சொல்லி அந்த பெண்ணை விடுதலை செய்தார்கள் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, பாம்பை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவிற்கு ஒரு வினோதமான ஒரு ஆச்சரியமான படைப்பு என்று சொன்னால், ஹதீஸில் வருகின்றது. அதாவது தஃப்சீர் குர்துபியில் இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து எழுதுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அர்ஷை படைத்தான். அரிசி எவ்வளவு பெருசு, அல்லாஹுடைய அரிசி நமக்கு தெரியாது. நமது வானத்திலிருந்து பூமிக்கு எந்த அளவு பெருசாக இருக்குமோ அதை விட பெருசு அரிசி, அல்லாஹினுடைய சிம்மாசனம். அப்ப அந்த அரிசி என்ற சிம்மாசனத்தை அல்லாஹ் தஆலா படைச்சோடனே அந்த அரிசி அல்லாஹ்விடத்தில் சொன்னதாம். என்ன சொல்லிச்சான், இந்த மாதிரி அல்லாஹ் என்னை போன்ற என்ன செய்யல, ஒரு மிகப்பெரிய படைப்பை படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அரிசி சொன்னது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா, பொதுவாக கொஞ்சம் ஒருத்தருக்கு பெருமை வந்துருச்சுன்னா எல்லாம் என்ன செய்யும், பாடத்தை கற்பிப்பான். இப்ப அந்த அரிசிற்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு மிகப்பெரிய பாம்பை அல்லாஹு தஆலா படைக்கின்றான். எந்த அளவிற்கு பெரிய பாம்பு என்று சொன்னால், அதற்கு 70 தலைகள், 70 உடம்பு உள்ள பாம்பு, 70 தலைகள் உள்ள பாம்பு, 70 நாக்கு உள்ள பாம்பு, கிட்டத்தட்ட 70,000 முழம் நீளமுள்ள ஒரு பாம்பு. ஒரு மிகப்பெரிய பாம்பை அல்லாஹு தஆலா படைச்சு அந்த அரிசி கிட்ட அல்லாஹ் வைக்கிறான். வச்சோடனே அரிசிட்ட கேட்கிறான், இப்போ சொல்லு, நீ பெருசா இந்த பாம்பு பெருசா அப்படின்னு கேட்கும் போது, அப்பதான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, யா அல்லாஹ், நான் பெருசு இந்த பாம்பு பெருசுன்னு இல்லை, நீ எதை படைக்கிறையோ அதான் பெருசு, நீ எது நாடுகிறாயோ அவர்கள் தான் பெரியவர்களாக இருப்பார்கள் சொல்லி அரிசி என்ன செய்தது, தன்னை தாழ்த்தி கொண்டு பேசியது என்று சொல்லி இந்த ஒரு சின்ன சம்பவத்தை தஃப்சீருல் குர்துபியில் இந்த சம்பவத்தை எடுத்து எழுதுவார்கள். ஆக அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால், ஒரு படைப்பை படைக்க நாடிவிட்டால், ஏன் மனிதர்களை விட சிறந்த படைப்பை அல்லாஹு தஆலா படைக்கலாம்.
அல்லது தற்பொழுது வாழ்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களிலேயே ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம்களை வெளியாக்கி அவர்கள் மூலியமாக தீனுடைய வேலைகளை வாங்கலாம் என்று சொல்லி இங்கே நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, பாம்பு மூலியமா மட்டும் தயாரக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை அடிக்கடி கேட்கும் பொழுது எந்த துஆவையும் சேர்த்து கேட்பார்கள். வ அஊது பிக அன் அமூத லதீகன், யா அல்லாஹ், பாம்பு கொத்தி இறப்பதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்னா பாம்பு யாரு? நம்முடைய விரோதி அடிச்சு நம்ம சாவலாமா? சாவக்கூடாது. அப்ப அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்பதாக ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டது. வ அஊது பிக அன் அமூத லதீகன், நான் பாம்பினுடைய தீண்டுதலின் மூலியமாக இறப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சரி, கடைசியாக பாம்பின் மூலியமாக என்னென்ன பலன்கள், பாம்பை கண்டால் என்னென்ன கணவனுடைய விளக்கங்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். பாம்பை பொறுத்த வரைக்கும் ஒருவர் பாம்பை கனவில் கண்டால், அதாவது அவருக்கு நிறைய விரோதிகள் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். சுற்றி நிறைய விரோதிகள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாம்பை ஒருவர் என்ன செய்கிறாரு? கொலை செய்வதை போன்று கனவில் பார்க்கிறார். அந்த கனவுல பார்த்து என்ன செய்யறார்? கொன்னுட்டு அவர் தூங்குற விரிப்புல அந்த பார்க்கிறாரு பாம்பை என்று சொன்னால் அவர் தன் மனைவியை இழக்க நேரிடும். அதே போன்று ஒரு பெண் பாம்பை சுமந்தவளாக பார்த்தாள் என்று சொன்னால் அந்த பாம்பு, சுமந்த பாம்பு யாருன்னு சொன்னா ஒரு பிள்ளையை குறிக்கும். அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு மாறு செய்ய பிள்ளையாக பிறக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, யார் பாம்பை இறந்த நிலையில் பார்ப்பார்களோ ஃபஇன்னஹு அதுவுன், அது விரோதி. இருந்தாலும் என்னதான் விரோதியாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவனாக இருப்பான் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹயவான் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருவர் பாம்பினுடைய இறைச்சியை சமைத்து சாப்பிடுகிறார், அதே போன்று கனவை கண்டால் அவர் தன் விரோதியிடம் இருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வார் என்பதாகவும் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். இப்படி நிறைய பாம்பை கனவில் கண்டால் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன செய்திகள் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானிலும் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இங்கே எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக இந்த பாம்பு என்பது அல்லாஹுடைய படைப்பினங்களில் மிக முக்கியமான ஒரு படைப்பினம். பாம்பை போன்று கால் இல்லாத விலங்குகளையும் அல்லாஹு தஆலா படைக்கலாம். கால் உள்ள அந்த கால்கள் ஒன்று 2 கால்களாக அல்லது 3 கால்களாக 4, 6, 8 ஏன் அல்லாஹ் நினைத்தால் 10, 15 கால்களுள்ள மிருகங்களையும் அல்லாஹு தஆலா படைப்பதற்கு வல்லமை உள்ளவன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹுடைய வல்லமைகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்க புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.